நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி மகிழ்ச்சியும் ஞானமும். இன்றைய வேதாகம பகுதி பிரசங்கி 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 வரை. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. அதாவது, துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். இதுவும் மாயை என்றேன். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது, தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். குறிப்பு வசனம்: ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. பிரசங்கி 8:15. ஒவ்வொரு வசந்த காலத்திலும் இனிமையான நறுமணம் வீசும் செர்ரி மர பூக்கள் ஜப்பானை நேர்த்தியான, மென்மையான மற்றும் துடிப்பான இளஞ்சிவப்பு நிறங்களால் நிரப்பி அங்குள்ள மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஒன்றாக மகிழ்விக்கின்றன. இந்த பூக்களின் குறுகிய கால தன்மை அவை இருக்கும்போதே அவற்றின் அழகையும் நறுமணத்தையும் ரசிக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த உணர்வை ஜப்பானியர்களிடையே வளர்க்கிறது. விரைவாக மாறிவிடக்கூடிய ஒன்றை உள்வாங்கி ரசிக்கும் இந்த செயலை அவர்கள் மோனோ அவாரே, அதாவது வாழ்வின் நிலையற்ற தன்மை என்று அழைக்கிறார்கள். மனிதர்களாகிய நாம் மகிழ்ச்சியான உணர்வுகளை தேடி அவற்றை நீட்டிக்க விரும்புவது இயல்பே. இருப்பினும் வாழ்க்கை துன்பங்களால் நிறைந்தது என்ற யதார்த்தம் நாம் வலியையும் இன்பத்தையும் ஒரு அன்பான தேவன் மீதான நம்பிக்கையின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நாம் அதிகப்படியான அவநம்பிக்கையுடன் இருக்க தேவையில்லை. அதே சமயம் வாழ்க்கையை பற்றி யதார்த்தமற்ற ஒரு பிரகாசமான கண்ணோட்டத்தையும் நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது. பிரசங்கி புத்தகம் நமக்கு ஒரு பயனுள்ள மாதிரியை வழங்குகிறது. இந்த புத்தகம் சில நேரங்களில் எதிர்மறையான அறிக்கைகளின் பட்டியலாக கருதப்பட்டாலும், எல்லாம் மாயை என்று எழுதிய அதே சாலமோன் ராஜா வேறொரு நன்மையும் இல்லை என்று கூறி வாழ்க்கையில் எளிமையான விஷயங்களில் மகிழ்ச்சியை காண வாசகர்களை ஊக்குவிக்கிறார். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. அழகான பருவங்களிலும் கடினமான காலங்களிலும் பரலோக பார்வையில் எதுவுமே நிரந்தரமானது இல்லை என்பதை அறிந்து ஞானத்தை அடையவும் தேவனுடைய கிரியைகளை பார்க்கவும் உதவி செய்யும்படி தேவனிடம் நாம் கேட்கும் போது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நீங்கள் தற்போது எந்த வகையான காலத்தில் இருக்கிறீர்கள்? அதில் எப்படி மகிழ்ச்சியை காணலாம்? அன்பான தேவனே, நீர் என் வாழ்க்கையின் அழகு மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருப்பதற்காய் உமக்கு நன்றி. ஆமென்.